ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே கலர்ஃபுல்லா தானே குருமா வைக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா வெஜிடபிள் வச்சு ஒயிட் குருமா ரெடி பண்ணலாமா? இதுக்கு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, பட்டை, ஏலக்காய், பே லீஃப் சேர்த்துட்டு, அது கூடவே நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி குடுத்துட்டு, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போனோட்டி, நறுக்கி வச்சிருக்க ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கிரீன் பீஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு, காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துடலாம். குருமா நல்லா கிரீமியா வரதுக்காக இதுக்கு ஒரு பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணலாமா? இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய், 10 பீஸ் முந்திரி, 5 பச்சை மிளகா காரத்துக்காக கொஞ்சமா சோம்பு, அது கூடவே கசகசா இருந்தா சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான். இப்ப இதெல்லாம் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு, வெந்துட்டு இருக்க காய்கறி கூட சேர்த்துட்டு, கொஞ்சமா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவுமே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, கைப்பிடி அளவு மல்லி இலை தூவிட்டு, லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு இறக்குனா, சூப்பரான டேஸ்ட்ல நம்மளுடைய ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாரி ஒயிட் குருமாக்குலாம் காம்பினேஷன் வேற என்ன இருக்க முடியும்? நம்ம வீட்ல பூரி தான் செஞ்சுட்டு இருக்கேன். சப்பாத்திக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் ஆனா பிள்ளைங்கலாம் வீட்ல லீவ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச பூரியுமே ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்ல ஸ்பெஷல் ஒயிட் குருமா வித் பூரி. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.